வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் செப்டம்பர் மாதம் இறுதி தொடங்கி அக்டோபர் 17 வரை இந்த 17 நாட்களுக்குடைய பலன்களில் தொடர்ச்சியாக சில ராசிகளுக்கு பார்க்கலாம். எக்ஸாக்டாக இந்த நாள் பலன்களுக்குடைய நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் 29, 30 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த நாள் தொடங்கி விட்டது. நான் இப்பொழுது பதிவு பண்ணக்கூடிய இந்த நாளில் இது செப்டம்பர் 30ஆம் தேதி. இன்றிலிருந்து தொடங்கி அக்டோபர் 17 வரை தமிழ் மாதத்தின் புரட்டாசியுடைய 2ஆம் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்களில் முக்கியமாக நான் எடுக்கக்கூடிய இந்த பலன்களுக்கு அடிப்படையாக நான் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிபிகேஷன், கிரகங்களுடைய சார மாற்றம் முக்கியமான ஒரு பங்கை இந்த காலகட்டத்தில் கொடுக்க இருக்கிறது. இது என்னென்ன கிரகங்களுடைய சார மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் கிரகம் குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் மிதுனத்தில் மாறுகிறார். திருவாதிரையிலிருந்து புனர்பூசத்திற்கு மாறுகிறார். அந்த குரு கிரகம் ரிஷபத்தில் செவ்வாயுடைய சாரத்தில் இருப்பது, இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை போன்ற நட்சத்திர பரிவர்த்தனை. இது ஒரு முக்கியமான நிலை. அடுத்த கிரக நிலைகளுக்கு பார்க்கும் பொழுது, கும்பத்தில் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி கிரகம் அவர் குருவினுடைய நட்சத்திரத்திலிருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் ராகுவுடைய சதயத்திற்கு டச் பண்ணக்கூடிய நிலையும், அந்த ராகு கிரகம் மீண்டும் குருவினுடைய வீட்டில் சனியுடைய நட்சத்திரத்தில் சனி ராகுவை போலவும் ராகு சனியை போலவும் இந்த ஒரு பரிவர்த்தனை போன்ற சார மாற்றம், நட்சத்திர பரிவர்த்தனை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த அடிப்படையில் நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு நிஜமாகவே நல்ல காலம் தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் இவங்களுக்கு ரொம்ப ஒரு போராட்டமான சோதனையான நிலை 7.5 முடிந்த பிறகும் கடந்த 2 ஆண்டுகள் சனியுடைய பிளேஸ்மெண்ட் ரொம்ப சிறப்பான 3ஆம் வீட்டில் இருந்தாலும் ஒரு நல்ல நிலை இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. இது ஒரு தொடர்ச்சியான நிலை. இப்பொழுது நம்ம பழைய கதையெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்பொழுது இந்த ஒரு 17 நாட்களுக்கு தனுசு ராசிக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இவர்களுக்கு 6ல் மறைந்திருந்த குரு கிரகத்தினுடைய சார மாற்றம் ஒரு நல்ல நிலையை கொடுக்க இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். குரு கிரகம் இப்பொழுது செவ்வாயாக மாறி 7ஆம் வீட்டோடு இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாக மாறும் பொழுது மனத ரீதியிலான குழப்பங்கள் தீரும்னு சொல்லலாம். திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய நல்ல நிலையாகவும் இது இருக்கலாம். காதல் தொடர்பான திருமணமாக இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனதில் இருந்த குழப்பங்கள், ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நல்ல நிலைன்னு சொல்லலாம். குரு ராசியை, குரு சாரத்தில் செவ்வாய் கிரகம் ராசியை பார்ப்பது 5 குடையவராக அந்த செவ்வாய் இருந்து மனதில் பூர்வீக ரீதியிலான நன்மைகள், மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், தொழில் ரீதியிலான மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்கள் இவங்க தொழில் ரீதியிலான தொடங்குவதற்குடைய சில பிரச்சனைகள் இருந்தால் இவங்களுக்கு திடீரென்று இதெல்லாமே வேகமாக விஷயங்கள் நடக்கக்கூடிய நிலையாக இது இருக்கலாம். அற்புதமான தொழில் வளர்ச்சி, எடுத்த காரியத்திற்கு வெற்றி, அதனால் மனதில் நிம்மதி, மகிழ்ச்சின்னு சொல்லலாம். குழந்தைகள் ரீதியிலான இருந்த பிரச்சனைகள் கூட ஓரளவிற்கு இவங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பூர்வீக நன்மைகள் நடக்க இருப்பது ரொம்ப நல்ல நிலை, ஆதாயமான நிலைன்னு சொல்லலாம். வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை. நீண்ட நாட்களாக வருமானத்தில் தடை இருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் வருமானம் உயர்வதற்கு பூர்வ புண்ணிய பலத்தின் அடிப்படையில் நல்ல நிலையாக இருக்கிறது. 5 குடையவராக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கிரகம் ராசிநாதன் குரு சாரத்தில் ராசியை பார்ப்பது, 3ஆம் வீட்டை பார்ப்பது, அற்புதமான ஒரு பூர்வீக லாபம் 5ல் எல்லாமே பூர்வ புண்ணிய பலத்தின் அடிப்படையில் அற்புதமான நன்மைகள் நடக்க இருப்பது மிகப்பெரிய யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பூர்வீகத்தில் சிலர் முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு இது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். நீண்ட நாள் விருப்பமாக இவங்க பூர்வீகமான இடத்தில் அந்த ஊர்ல போய் ஒரு புதிதான ஒரு வீடு வாங்கலாம், இல்லை இருக்கக்கூடிய வீட்டை இவங்க புதுப்பித்து கட்டிக்கொள்ளக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம். இது அற்புதமான ஒரு மேன்மையான பலன்கள் எல்லா விஷயத்திலும் இவங்களுக்கு தொட்டது துலங்கும். இதனால் இவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, மன மகிழ்ச்சி கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஓவர் கான்பிடன்ஸ் தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை அப்படின்னு சொல்வது ராகு கிரகத்தினால் சொல்லக்கூடிய பலனாக இங்கே இருக்கிறது. 3ல் அடுத்த செட் கிரகங்களில் பார்க்கும் பொழுது 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி ராகு சாரத்தில் ராகுவை போல மாறக்கூடிய நிலை இருப்பதனால் ஓவர் கான்பிடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் நீங்க ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது, எல்லா விஷயங்களிலும் நீங்க உங்க பட்ஜெட்டை பொறுத்தவரை சரிபார்த்துக் கொள்வது மட்டும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலை அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் அவ்வப்பொழுது முரண்டு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக தோன்றுவது இந்த கிரகங்களின் மூலியமாக தெரிகிறது. நீங்க வயதில் மூத்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் விட்டுக் கொடுப்பது, அவர்களை நீங்க மோட்டிவேட் செய்து தட்டி கொடுப்பது ஒரு
நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட நீங்க ஆர்குமெண்ட்ஸ் செய்யாமல், அவங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்காமல் பொறுமையாக இருந்து விட்டாலே நல்ல பிரச்சனை சால்வ் ஆகிவிடும். ஏனென்றால் தனுசு ராசிக்கும் முன்கோபம் அதிகம் இருக்கும். அவங்களுடைய புத்திரஸ்தானம் மேஷ ராசிக்கும் தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும். சோ இந்த காம்பினேஷன்ல இந்த ஒரு இணைவு மாத்திரமே உங்களுக்கு காரணமே இல்லாத ஒப்புக்கல் பெறாத பிரச்சனைக்கு குழந்தைகளோடு வாக்குவாதமாக இருக்கலாம். வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, டீனேஜர்ஸாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். சோ நீங்க கொஞ்சம் பொறுமையாக, நம்ம தான் வயதில் பெரியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் விட்டு கொடுப்பது அப்படிங்கறத நீங்க ஒரு உறுதிமொழியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி இவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான ஒரு நல்ல நிலை, பூர்வீகத்தில் இருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். பூர்வீகத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் இவர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிரயாணங்கள் கிடைக்கக்கூடிய நன்மையான நிலைன்னு சொல்லலாம். தொழில் வளர்ச்சி ஒரு வேற லெவல் மாற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கும். நல்ல விதமாக இந்த காலகட்டத்தை வேற ஏதாவது ஒரு காரணத்தோடு நீங்க லிங்க் செய்து காலம் தாழ்த்தாமல் நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான பலன். முன்னேற்றம், வருமானம், தொழில் வளர்ச்சி, ரொம்ப அற்புதமான பலன்களை இன்று முதல் நான் பார்க்க தொடங்கிவிட்டது. ரொம்ப ஒரு அற்புதமான எவிடென்ஷியலான விஷயமாக நான் இங்கே ஷேர் பண்ண நினைக்கிறேன். நமக்கு எல்லோருக்குமே குடும்பத்தில் எல்லா ராசியினரும் இருப்பார்கள் இல்லையா? அந்த அடிப்படையில் எனக்கு தெரிந்து தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள், ஒரு சில சிம்டம்ஸ் மூலியமாக இவங்களுக்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சியும் வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பாகவும் நான் பார்க்க தொடங்கிவிட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான நிலை. சோ தனுசு ராசிக்கு எல்லா விஷயங்களும் ஏற்றம், ரொம்ப நல்ல ஒரு நன்மையான நிலை. ஆனால் ரிலேஷன்ஷிப் வகையில் நீங்க எல்லோரையும் சற்று அனுசரித்து செல்வது, திருமண வாழ்வில் உங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம், உங்களுடைய ஆரோக்கியத்திலும் ஓய்வு எடுப்பதில் சிறிது அக்கறை தேவை. ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது, தொழிலாக இருந்தாலும் சற்று நிதானமாக நீங்க யோசித்து எடுத்த உடனே அதை அவசரமாக முடிவு செய்யாமல் பொறுமையாக 1-2 முறை அதை நீங்க சில பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கூட அதை ஃபைனலைஸ் பண்ணுவது, முதலீடை பொறுத்தவரை ரொம்ப உறுதியாக பட்ஜெட்டை பிக்ஸ் பண்ணுவது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சரியாக ஹேண்டில் பண்ணினால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வளர்ச்சி தொடங்கிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய மேஜரான கிரகநிலை மாற்றங்கள் முக்கியமாக தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்க இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனியாக இல்லாமல் அற்புதமான யோகமான சனியாகவே இவர்களுக்கு அதிர்ஷ்ட சனியாகவே இருக்கும் அப்படிங்கிறது இப்பொழுது இவங்களுக்கு அந்த சீட்ஸ் எல்லாம் பிளான்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம்.